ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க தமிழ் புது வருட புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிறது மேச ராசி மேச லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும்போதுங்க வெற்றி உங்கள் பக்கம் என்று சொல்லும் அளவிற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். அதே சமயம் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு தள்ளி போன சுப காரியங்கள் அப்படிங்கிறது கைகூடி வரும் ஒரு வருடமாகத்தான் இந்த தமிழ் புது வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் முதலாக நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க. சரிங்களா? அப்போது இந்த தமிழ் புது வருடம் அப்படிங்கிறது மங்களகரமான தமிழ் பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷப லக்னம் வருண பகவான் அவதரித்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் புது வருடமான சித்திரை 1 அப்படிங்கிறது பிறக்குதுங்க. சரிங்களா? இந்த புது வருடமானது நம்ம மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்க போகுதா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக நம்ம ஆதாரபூர்வமாக பார்க்க இருக்கிறோங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கு உண்டான பலன்கள் என்னென்னகள் தேவை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல தொழில் எப்படி இருக்க போகுதுங்க, அடுத்தது பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அடுத்தது குடும்பம் அப்படிங்கிறது எப்படி அமையும், அடுத்தது திருமண யோகங்கள் எப்படி இருக்கும், அடுத்தது குழந்தை பாக்கியங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின சில பல கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம மேசராசி மேச லக்ன அன்பர்கள் கிட்ட இருக்குதுங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இதை ஒவ்வொன்றா இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாங்க. சரிங்களா? அப்படி முதல்ல பார்க்கும்போதுங்க தொழில் அப்படிங்கிறது மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கு எப்படிங்க இந்த தமிழ் புது வருட பராபவ வருடம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி பார்க்கும் வேலையில் திறமைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்த வகையில் வேலையில் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். சரிங்களா? அப்போது அதே போல் பார்க்கும்போது அந்த தொழில்துறையில் உத்தியோகஸ்தர்கள், அதாவது உத்தியோகம் செய்துட்டு இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க இருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேல் அதிகாரிகளிடம் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். சரிங்களா? மேலதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்த வருடத்தில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதே போல் உங்களுடைய கடின உழைப்புகளுக்கு உண்டான பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதாவது பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நாங்கள் வியாபாரங்கள் செய்கிறோம், தொழில் பண்ணிகிட்ருக்கிறோம், சுய தொழில் செய்யக்கூடியவங்க, அப்போ எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்க இது ஒரு உகந்த ஒரு காலகட்டமாகவும் ஒரு நல்ல ஒரு நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய கிளைகள் தொடங்கவும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக உண்டுங்க. இந்த புது வருடத்தில் இந்த பராபவ தமிழ் புது வருடத்தில் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக அற்புதமான ஒரு நேரகால கட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அப்போ அதே போல் இந்த தொழில் செய்து வியாபாரங்கள் செய்து நம்ம பெருகி வரும் பொருளாதாரம் அப்படிங்கிறத நம்ம எந்த விதமான ஒரு வகையில் நம்ம பார்க்கும்போது இதை அமைப்பை தேடி வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பொருளாதார நிலை அப்படிங்கிற நமக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரூபத்தில் புதிய
வருமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதே போல் அந்த புதிய வருமானங்கள் உங்களை தேடி வரும்போது அதில் பழைய கடன்களை அடைக்க உண்டான ஒரு வழியும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்க உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க இந்த மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கு. அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் இந்த வருடத்தில் உங்களை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இருக்குதே தவிர உங்களுக்கு கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இடத்துல கட்டாயமாக உங்களுக்கு கிடையாதுங்க. அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்தினுடைய வளர்ச்சிகளும் குடும்பத்தினுடைய நிலைமைகள் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா குடும்பத்தில் அப்படின்னு சொல்ல போனால் ஒருத்தருக்கு ஒருவர் பலம் கூடக்கூடிய ஒரு நேர காலகட்டமாகத்தான் இந்த ஒரு நேர காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ அந்த பலம் கூடக்கூடிய ஒரு நேர காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய அந்த பலம் கூடும்போது உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கட்டாயமாக ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது போல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேர காலகட்டமாகத்தான் இந்த தமிழ் பொது வருட புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் உங்களுக்கு தீர்ந்துட்டாலே உங்களுடைய சில பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கடன் தீர்க்கிறதுக்கோ அல்லது நீங்கள் வந்து பார்க்க ஒரு மண்மனை வீடு வாசல் அப்படிங்கிறது வாங்கிறதுக்கோ அல்லது அதை புதுசாக ஒன்று புதுப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவோ இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நீங்குதலுக்கு உண்டான ஒரு காலகட்டமாகத்தான் இந்த ஒரு காலகட்டமாக இருக்குங்க. சரிங்க. அதே போல் வந்து பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா திருமண யோகம், அதாவது மேசராசி மேச லக்ன அன்பர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் திருமண யோகம் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோங்க. அப்போ எங்களுக்கு திருமண யோகங்கள் அப்படிங்கிறது கை கொடுக்குமா கைகூடி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு திருமண யோகங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்புகள் தேடி வந்து கொடுக்கும். நீங்கள் தேடி போகலனாலுமே கூட உங்களை தேடி வந்து அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த ஒரு தமிழ் புது வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் திருமண யோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கெடுதல்களும் கட்டாயமாக இல்லை. உங்களுக்கு சாதாரணமாக திருமண யோகங்கள் கூடி வரக்கூடிய யோகங்கள் தான் இதில் இருக்குமே தவிர பாதகம் அப்படிங்கிற அளவுக்கு இதில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவில் கட்டாயமாக இல்லைங்க. அதே போல் வந்து பார்க்கும்போது திருமண யோகத்திலேயே அதாவது காதல் திருமணம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும், காதல் செய்யக்கூடியவர்களுக்கு காதலர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் என்பது வந்து பார்க்க நமக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் காதல் திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக காதலில் பிரச்சனைகள் உண்டாகும். லவ்வில் ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக வரும். காதலர்கள் பிரிவதற்குண்டான பிரச்சனைகளும் வரும். அப்போ அந்த பிரிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் அதில் வந்து பார்க்கும்போது அதில் இருக்கும். ஆக இந்த காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேசராசி மேச லக்ன அன்பர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அக்டோபர் மாதம் வரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து தான் ஆக வேண்டும். சரிங்களா? அப்படி பொறுமை நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு நன்மைகள் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நடக்கிறதுக்குண்டான ஒரு கால சூழ்நிலை என்பது உங்களுக்கு அதில் இருக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் பல வருஷமாக பல நாட்களாக நாங்கள் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் இல்லை. அந்த குழந்தை பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்க இப்போ தள்ளி போய்கிட்டே இருக்குது. அந்த குழந்தை பாக்கியங்கள் இந்த தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புது வருடத்திலேயாவது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஒரு சூழ்நிலையும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அக்டோபர் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் தடைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குமே தவிர குழந்தை பாக்கியங்கள் பரிபூர்ணமான ஒரு முறையில் கரு கூடுறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடையாது. அதே சமயம் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கட்டாயமாக குழந்தை பாக்கியங்கள் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குங்க. அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு புது வருடத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் மன உளைச்சல்கள் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் குறையும்.
சரிங்களா. மன உளைச்சல் அப்படிங்கிறது கட்டாயமாக இதுக்கு முன்னாடி இருந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்த மேசராசி மேச லக்ன அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது குறைஞ்சு நன்மைகள் கொடுக்கும். அப்போ மன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஆனால் அதே சமயம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஜீரண கோளாறுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதுக்காக அதில் பார்க்கும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனங்கள் அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீர்ச்சத்து நீர் ஆதாரங்கள் பார்க்கும்போது நீங்கள் உடல் ரீதியில் அதிகப்படியாக பார்க்கும்போது சேர்த்துக்கணுங்க. அதே போல் பார்க்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன ஒரு சில உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறதும் ஒரு நடைப்பயிற்சியும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தேவை இந்த காலகட்டத்தில். இதன் போல் பார்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் ஒரு சிக்கல்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் கட்டாயமாக இல்லைங்க. அதே போல் பார்க்கும்போது இந்த வருடத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 139ங்க. அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது 139ங்க. அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிவப்பு மஞ்சள்ங்க. சரிங்களா. அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது என்ன? சிவப்பு மஞ்சள்ங்க. அதே போல் இந்த புது வருடத்தில் இருந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமானை நீங்கள் வணங்கணுங்க. அப்படிங்க முருகப்பெருமானை வணங்கணுங்க. அந்த முருகப்பெருமானை வணங்கும் போது செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்களும் உங்களுக்கு தேவையான நன்மைகளும் கண்டிப்பாக இதில் பார்க்கும்போது இதில் கிடைக்கும். அப்போது அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வணங்கி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை அபிஷேகம் கொடுத்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ஒரு வருடத்தில் எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலைகளும் இல்லாத அளவுக்கு அந்த முருகப்பெருமானை உங்களை பாதுகாப்பு பண்ணி நல்ல ஒரு வழிமுறைகளுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் அப்படிங்கிறது அந்த முருகப்பெருமான்கிட்ட இருக்குதுங்க. ஆக மேசராசி மேச லக்ன அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் இந்த தமிழ் புது வருடத்தினுடைய உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவு என்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா. அப்போது மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.